ஹாய், வெல்கம் மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நைட்லாம் வந்து படிக்கிறதுனால காலையில் லேட்டாக தான் வந்து எழுந்துக்கிற மாதிரி இருக்குது. மார்னிங் எழுந்த உடனே வந்து டீ தான் ஃபஸ்ட்டு. டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இருக்கிற வேலை எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பாப்பாவுக்கு முடிஞ்சால் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி ஃபுட்டு கொடுப்பேன். அப்படி இல்லாட்டி பக்கத்தில் வந்து ஒரு இட்லி கடை வந்து இருக்கும். அங்கே நல்லா க்ளீனாக சூப்பராக செஞ்சு தருவாங்க. அங்கேருந்து வாங்கிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்திரம்லாம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டால் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கேற்ற மாதிரி லஞ்ச் எல்லாமே நானே ப்ரிப்பேர் பண்ணிவிடுவேன். நான் படிக்கிறத பொறுத்து நைட்டு கொஞ்சம் அதிகமாக படித்தேன் அப்படின்னா காலையில் வந்து லேட்டாக எழுந்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பாப்பா விளையாடிட்டுருக்கா. ஸோ டக்குன்ட்டு பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் வந்து வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு நோட்ஸ் வந்து எடுக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு பார்த்தேன் ஒரு வீடியோவாக. பட் ஆனால் என்கிட்ட ஒரு மொபைல் தான் இருக்குது. ஸோ நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மொபைலில் இருந்து தான் வந்து எடுக்கிறேன். அதனால் என்னால் வீடியோவாகவும் கவர் பண்ண முடியல. அடுத்தடுத்து வர வீடியோவில் வந்து நோட்ஸ்லாம் நான் எப்படி எடுக்கிறேன், எப்படி நைட் ஸ்டடீஸ் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாத்ரூம் வாஷ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து எப்பப்பெல்லாம் வந்து அழாமல் இருக்காளோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாஷ் பண்ணது தான். கண்டினியூவாக வந்து பாத்ரூம் கூட வாஷ் பண்ண விட மாட்டாள். ஸோ அவள் கொடுக்குற டைமை பொறுத்து தான் வந்து நான் எல்லா வேலையுமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து என் மேலே பாசம் வச்சிட்ருக்கான்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரே ஒரு செகண்ட் கூட வந்து என்னை தனியாகவே வந்து விட மாட்டா. ஏதாச்சும் ஒன்று நான் அவளை தவிர்த்துட்டு எதனா ஒன்று நான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னை வந்து பிடிச்சி இழுக்கிறது, என்ன பண்ணுற என்னை விட்டுட்டு, அது ஓவர் லவ் தானே. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சுவா பாப்பா. நானுமே வந்து அவளை விட்டுட்டு இருக்க மாட்டேன். அவள் என்ன கேட்குறாளோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ஒன்றுமே வந்து நான் பண்ணுவேன். அவளுக்கான டைம் கொடுத்துட்டு இருக்கிற டைமில் தான் வந்து மற்ற ஒர்க் எல்லாமே, ஸ்டடீஸ் கூட அப்படி தான். அவள் தூங்கின பிறகு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் வந்து நான் டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி படிச்சிட்ருக்கேன். இப்போ வந்து ரீசெண்டாக சரி ஓகே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, ஆஃப்லைன் கிளாஸ் வந்து போக முடியல. அது மட்டும் இல்லாமல் என் சைடு வந்து கொஞ்சம் ஃபீஸ் அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க. சென்டருக்கு போய் படிக்கலான்னு பார்த்தா கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு, ஸோ அதெல்லாம் வந்து வேண்டாம், வீட்லேயே வந்து ப்ரிப்ரேஷன் போடுவோம் அப்படின்ட்டு. எப்படி இருந்தாலும் டாபிக்ஸ் வந்து நமக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி எங்கெங்கே வந்து டாபிக் கவர் ஆகுதோ ஸோ எல்லா லெசனுமே வந்து முடிக்கலாம் அப்படின்ற ஒரு இது தான். ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயே வந்து நிறைய சேனல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோட்ஸ் வந்து செம்மையாக கொடுக்குறாங்க. ஸோ அதோட இதில் வந்து எதனா ஜாயின் பண்ணலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து பண்ணிகிட்ருக்கேன். அமௌண்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் நோட்ஸ் எடுப்பேன். அதையுமே வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து அம்முச்சிக்கு உருளைக்கிழங்கு சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. கிச்சனை வந்து ஓரளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச வரை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பா தூங்கும் போது வந்து பாத்திரம்லாம் டோட்டலாக வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கிச்சனையுமே வந்து டோட்டலாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு டீத் வந்துடுச்சு. அப்படி இருந்தாலுமே வந்து பாப்பா வந்து மென்று சாப்பாட்டை வந்து முழுங்க மாட்டேங்கிறா. அதனால் அவளுக்கு மசிச்சு தான் வந்து கொடுக்குறேன். கேரட் சாதம் செஞ்சாலும் சரி, என்ன சாதம் பண்ணாலுமே மசிச்சு தான் வந்து தரேன். எதனாலன்னு தெரியல, அவளால் அந்த மென்று வந்து முழுங்க மாட்டேங்கிறா, துப்பிடுறா வந்து வெளியே. இந்த மாதிரி மசிச்சு கொடுத்தா டக்குன்ட்டு வந்து முழுங்கிடுறா. தண்ணி கொடுக்கும்போது மொத்தமாக உள்ளே போயிடுது மொத்தமே. ஸோ அவளை வந்து கொஞ்சம் விளையாட்டு காட்டி வந்து ஊட்டணும். இது வந்து ஒரு 1 hour ப்ராசஸ்ஸு பாப்பாவுக்கு லஞ்ச் கொடுக்குறது மட்டுமே. அதுக்கப்புறம் பாப்பா தூங்கினா அப்படின்னா கொஞ்சம் லெசன் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். தூங்காட்டி வந்து எதுவுமே பண்ண முடியாது. ரொம்ப வந்து அழறா இப்போல்லாம் சாப்பிடவே. ஸோ பூச்சி மருந்து வந்து கொடுக்கணும் பாப்பாவுக்கு, டிவார்மிங் மாதிரி கொடுக்கணும். டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்து கொடுக்கணும். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். பாய்.